அனிமேஷன் குரு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபயர் டெக்ஸ்ட் எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இன் ஃபோட்டோஷாப். ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் டாக்குமெண்ட்டை எடுத்துக்கோங்க. ஒயிட் டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டு டாக்குமெண்ட்டை பிளாக் கலரில் மாற்றிக்குங்க. அதுக்கப்புறம் நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் எடுத்து ஒயிட் கலரில் மாற்றிக்கிட்டு அனிமேஷன்ற டைப் பண்ணிக்கிறேன். இப்போ லேயரில் போயிட்டு ரீஸ்டரீஸ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு டைப் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஃபில்டருக்கு போயிட்டு பிளர்ன்ற ஆப்ஷனில் ஸ்டைலிஷ் அதில் போயிட்டு விண்ட் கொடுத்துக்கிறேன். திரும்பி ஃபில்டரில் போயிட்டு விண்டுங்கிற ஆப்ஷனை இன்னொரு இடம் கொடுத்துக்கிறேன். அடுத்தது இமேஜுக்கு போயிட்டு இமேஜ் ரொட்டேஷன் 90 டிகிரி CW கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு திரும்பி ஃபில்டருக்கு வந்து விண்டு 2 டைம்ஸ் கொடுக்கணும். திரும்பி இமேஜுக்கு வந்துட்டு இமேஜ் ரொட்டேஷன் 90 டிகிரி CW கொடுத்துக்குங்க. திரும்பி ஃபில்டருக்கு வந்து விண்ட் 2 டைம்ஸ். அதே மாதிரி திரும்பி இமேஜுக்கு வந்து இமேஜ் ரொட்டேஷன் 90 டிகிரி CW. திரும்பி ஃபில்டருக்கு வந்து விண்ட் 2 டைம்ஸ். திரும்பி இமேஜுக்கு வந்து இமேஜ் ரொட்டேஷன் 90 டிகிரி CW. டிசார்ட் ரைப்பில் கொடுத்துக்குங்க. அமௌண்ட் செக் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் 100ல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொடுத்து ஓகே கொடுத்துங்க. அடுத்து திரும்பி இமேஜ் மோட் கிரே ஸ்கேல் கொடுத்துட்டு டோன்ட் ஃப்ளாட்டன் த இமேஜ் கொடுத்துட்டு இங்கே டிஸ்கார்ட் கொடுத்துருங்க. திரும்ப இமேஜ் மோடுக்கு போயிட்டு RGB கலர் ஃப்ளாட்டன் லேயர்ஸ் வந்து ஓகே கொடுத்துக்குங்க. மோடு வந்து இப்போ வந்து கலர் டேபிள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பிளாக் பாடின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபயர் எஃபெக்ட் க்ரியேட் ஆகிடும். அடுத்தது திரும்பி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு பிளாக் கலர் டெக்ஸ்ட் மாற்றிக்கிட்டு அனிமேஷனுங்கிறத திரும்பி டைப் பண்ணுங்கள்.
டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி அது மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபயர் டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.